வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அமிதாப் கோஷ் எழுதின த ஹங்க்ரி டைடு இந்த கதையோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. கதையோட ஆரம்பத்தில் கனாய் டட்டுன்ற ஒரு பணக்கார நடுத்தர வயதான டிரான்ஸ்லேட்டர் இவர் டெல்லியிலேருந்து வந்துட்டுருக்காரு. இவர் ட்ரெயினில் இந்தியன் சிட்டி ஆஃப் கேனிங்கில் போயின்ட்டுருக்காரு. அங்கே அந்த ட்ரெயினில் அவர் பிஆர் ராயின்னு ஒரு இளமையான இந்திய அமெரிக்கன் மெரைன் பயாலஜிஸ்ட்டை அவர் பார்க்குறாரு. ரெண்டு பேருமே சுந்தர்பன்ஸ்க்கு தான் போயிட்டுருக்காங்க. கனாய் ஏற்கனவே அங்கே போயிருக்காரு. இப்போது ஒரு ஆண்டை பார்க்க தான் போகிறாரு. ஏன்னா அவருடைய அங்கிள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். ஆனால் அவரோட புஸ்தகம் ஒன்று அவர் எழுதியிருக்காரு, அந்த நோட் புக் மாதிரி அதில் எழுதியிருக்காரு. அதை போய் படித்து பார்க்கணுன்றதுனால போயின்ட்டுருக்காரு. பியா ஏன் அங்கே போகிறாங்கன்னா அவங்க டால்ஃபின்ஸை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டால்ஃபின்ஸை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக நான் போயின்ட்டுருக்கேன் அப்படின்றாங்க. அப்போ கனாய் சொல்கிறாரு, சரி அப்படியே லூசிபரியில் தான் நான் இருக்கேன், நீங்கள் என்னை பார்க்குறதுனா வாங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. கனாய் போய் அவருடைய ஆண்டான நீலிமாவை பார்க்குறாரு. அவங்க மாமா இறந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆனாலும் நீலிமா இன்னும் அவரை பிரிஞ்ச துக்கத்தில் தான் இன்னும் இருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, அவர் இதுக்கு முன்னாடி வந்ததுக்கும் இப்போதைக்கும் சுந்தர்பன்ஸில் நிறைய மாற்றங்களை அவர் பார்க்குறாரு. அவருடைய குழந்தை பருவத்தோடைய ஃப்ரெண்டு குசும் 1979 நடந்த மேசக்கரில் இறந்துட்டது கேள்விப்படுறாரு. குசுமோடைய மகன் ஃபோக்கர் இப்போது ஒரு ஃபிஷர்மேனாகவும் அவரோட மனைவி மோயினா மகன் டுட்டுலோடு வாழ்ந்துட்டுருக்காருன்னு கேள்விப்படுறாரு. இங்கே கனாய் அவருடைய மாமாவோட புக்கை எடுத்து படிச்சு பார்க்குறாரு. அப்போது அவங்க மாமா அவசர அவசரமாக ஏதோ எழுதியிருக்காரு மட்டும் தெரியுது. ஏன்னா அவருக்கு ரொம்ப கம்மி நேரம் தான் இருந்திருக்கு. அந்த புக்கை அவர் கடகடகடன் ஏதோ குறிப்பு மாதிரி நிறைய எடுத்திருக்காரு. ஏன்னா அவரோட மாமாவோட நிர்மல் அங்கே இருந்த ரெஃப்யூஜிஸ்க்காக சண்டை போட்டுட்டு இருந்தார். ஏன்னா அவங்களாம் கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பாக அதாவது தடை செய்யப்பட்ட இடத்துலலாம் அவங்க ரெஃப்யூஜிஸாக அடைக்கலமாக இருந்தாங்க, அகதிகள் மாதிரி. அதனால் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்றது தான் அவர் பெரும்பாலான நேரத்தை செலவிட்டிருந்தார். இங்கே எப்பயா போய் அந்த இடத்த அவங்க சர்வே பண்ணுறாங்க. அவர் கூட ஒரு ஃபாரஸ்ட் கார்டும் ஒரு படகோட்டியான மேஜரும் வராங்க. ஆனால் ரெண்டு பேருமே அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இல்லை, அவங்கக்கிட்ட ரூடாகவும் இருக்காங்க. அவங்க அங்கே இருக்கிற ஒரு ஃபிஷர்மேன் தண்ணியில் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கிட்ட போகிறாங்க. ஆனால் ஃபாரஸ்ட் கார்டு என்ன பண்ணிடுறாருன்னா, இங்கே எதுக்கு நீ போச்சிங் பண்ணுறதுக்காக போச்சிங்னா இந்த அங்கே இருக்கிற மிருகங்கள்லாம் இல்லைனா பிடிக்கக்கூடாது, இதெல்லாம் பாதுகாப்பாக வச்சுருக்க வேண்டிய இனங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய இனங்களை பிடிக்கிறவங்கள போச்சிங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் அப்படி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபைன் போடுறாரு. ஃபைன் போடும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை நான் அது மாதிரி வரவே இல்லை அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது, சரி பியா அவங்களுக்கு உதவி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணம் கொடுக்க போகும்போது அவங்க படகுலேருந்து கீழே விழுந்துடுறாங்க. உடனே அந்த ஃபிஷர்மேன் அவங்கள காப்பாற்றுறாங்க. அப்போது பியாவை முடிவு பண்ணுறாங்க, சரி இவர் நல்ல மனுஷராக இருக்கார், இவர் ஆக்சுவலி நம்ம லூசிபரிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தோடு இருக்காங்க. இந்த ஃபிஷர்மேனும் அவங்ககிட்ட ரொம்ப மரியாதையாகவும் அனுபவம் நடந்துட்டுருக்காங்க. இதில் என்னென்னா ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பாஷை தெரியாது. ஆனால் என்னவோ தெரியல, அவங்க ரெண்டு பேரால் நல்லா கம்யூனிகேட் பண்ணிக்க முடியுது. அப்போ தான் அந்த ஃபிஷர்மேன் சொல்கிறாரு, என் பேர் ஃபோக்கீர்னு, என்னோடய மகன் டுட்டிலோட தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவங்க உட்காந்துட்டு அவங்க அந்த டால்ஃபின்ஸ்லாம் பார்க்கும்போது அது ஏதோ வித்தியாசமாக தெரியுது. ஏன்னா டால்ஃபின்ஸ் வருஷத்தில் 2 வாட்டி தான் இடம் பெறுவாங்க. ஆனால் இந்த டால்ஃபின்ஸ்லாம் ஒரு நாளைக்கு 2 வாட்டி இடம் பெயர்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட பிஹேவியரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது பிரியாவுக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது. இது என்னன்னு நம்ம ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்க ட்ராவல் பண்ணும்போது பியாவும் ஃபக்கீரும் ரொம்ப நெருங்கிடுறாங்க. ஏன்னா 2 பேருடைய ஆர்வமும் ஒரே மாதிரி இருக்குது. அவங்களுக்குள்ள நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் அவங்களோட எண்ணங்களும் அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ ஒரே மாதிரி இருக்கிறதுனால 2 பேரும் நெருங்கி நண்பர்களாகிறாங்க. இங்கே கனாய் நிர்மலோட நோட் புக்கை படிச்சுக்கிட்டே இருக்கார். அப்போ தான் அவருக்கு தெரியுது நிர்மல் மார்க்சிஸ்ட் தியரியில் ரொம்ப அட்ராக்ட் ஆகிருக்காரு. அதே சமயத்தில் அங்கே அகதிகளுக்கு நம்ம எதாவது செய்யணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. முக்கியமாக குசுமுக்கு, ஏன்னா அவருக்கு குசும் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருந்ததுன்றது நல்லா புரியுது. அதே மாதிரி அவரோட மனைவியான நீலிமா போகாதேன்னு சொன்னால் கூட அவர் அடிக்கடி மோர்ச்சி பாகின்ற இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கான்னு தெரியுது. ஒரு நாள் போலீஸ் அந்த இடத்துல ஒரு எல்லா இடத்தையும் சீச்சுனா எல்லா இடத்தையும் கலைச்சிட்டு அங்கே என்ன இருக்குன்னா தேடி பார்ப்பாங்க.
அப்போ என்ன ஆகிடுதுன்னா அந்த ரெஃப்யூஜஸ் முழுக்க ஒரு படகுல இருந்திருக்காங்க. அந்த படகை வந்து அவங்க வந்து அழிச்சிடுறாங்க. அப்போ வந்து குசுமும் அவங்களுடைய அப்போ வந்து சின்ன பையனை அந்த ஃபொக்கீரும் தப்பிச்சிடுறாங்க. ஆனால் குசும் வந்து பின்னாடி இறந்துடுறாங்க. அவங்கள வந்து சாவடிச்சிடுறாங்க. இப்போ ஃபொக்கீர் மேலே பிரியாவுக்கு வந்து ஒரு நெருக்கம் வந்ததுனால அவர் வந்து நீங்கள் ஒரு வாரம் என் கூடயே இருங்க, இந்த டால்ஃபின்ஸ் இந்த ஏரியாவில் இருக்கிற டால்ஃபின்ஸ்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கனாயும் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டராக அங்கே வந்து சேர்றாங்க. கூடவே வந்து நீலிமாவே அழைச்சின்னு வர்றாரு. நிர்மலோட ஃப்ரெண்டு வந்து ஹாரின், அவங்களும் அவங்க வராங்க. ஏன்னா ஹாரினுக்கு வந்து பெரிய படகும் இருக்குது. அந்த படகுல போயிட்டே இருக்கும்போது அந்த படகோட இன்ஜின் வந்து ஆஃப் ஆகிடுது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே நீச்சல் அடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜுக்கு போகிறாங்க. அன்றைக்கி ராத்திரி வந்து பயங்கர சத்தம் கேட்டுட்டு என்னென்னு வந்து பார்த்தா அங்கே இருந்தவங்கெல்லாம் ஒரு புலியை பிடிச்சிருந்தாங்க. அவங்க சுற்றி இருந்த மக்கள்லாம் அவ்வளோ கோபமாக இருந்தாங்க. அந்த புலியை வந்து சாவடிக்க பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ பியா வந்து அந்த கும்பலில் போயிட்டு அவங்களெல்லாம் தடுக்கிறா. ஆனால் கனை அவங்கள நிறுத்திடுறாரு. சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நீ புலியை காப்பாற்றணும்னு நினைக்கிற, ஆனால் அந்த புலியால் பலியாகிற மக்களை பற்றி நீ யோசிக்க மாட்டேன்ற. அங்கே இருக்கிற மக்கள்லாம் வேற எங்கேயும் போக முடியாது, அந்த இடத்துல தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த புலி வந்து அவங்கள தினமும் வந்து அவங்கள அடித்து தாக்கி பலியாக்கிடும். அதை நீ யோசித்து பார்க்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நாள் வந்து ஃபக்கீரும் கனாயும் வந்து டால்ஃபின்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃபக்கீர் சொல்கிறாரு, நம்ம ஒரு ஐலண்டுக்கு போகலாம், அந்த இடம் வந்து பான் பீபின்ற ஒரு கடவுளால் பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு போகும்போது என்ன ஆகிடுதுன்னா அந்த நடந்து போகிற இடம் வந்து ஒரே சகதியாக இருக்குது. அதில் கனை கீழே விழுந்துட்டோன்னா ஒரு கோவம் வந்துடுது. ஃபக்கீர் அமுச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா அங்கே நிறைய முதலெல்லாம் இருக்குது. அங்கேருந்து தப்பிச்சு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போகலாம் அப்படின்னு போய் பார்த்தா அங்கே ஒரு புலி இருக்குது. இவர் மெதுவாக அப்படியே நவுந்து வந்துட்டு அப்புறம் மற்றவங்களெல்லாம் பார்க்குறாரு. அவங்ககிட்ட போய் சொல்கிறாரு, இந்த இடத்துல நான் ஒரு புலியை பார்த்தேன்னா யாருமே நம்பலை. அப்புறம் வந்து கனாய் வந்து முடிவு பண்ணுறாரு, சரி நம்ம லூசிபரிக்கே போயிடலான்னு சொல்லிட்டு ஹாரின் கீழே சொல்கிறாரு, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து லூசிபரிக்கே போயிடலாம் அப்படின்னு. இப்போ ஹாரினும் கனாயும் வந்து அப்போ தான் வந்து பார்க்குறாங்க, புயல் வர மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு பியாவும் ஃபொக்கீரும் எங்கன்னு பார்த்தா பியாவும் காணும், இப்போ ஃபொக்கீரும் காணும். சரி இப்போ அவங்களே அழைச்சின்னு தானே போகணும், அதனால் அவங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க. புயல் வந்ததுன்னா நம்ம இதில் மாட்டிப்போன்றதும் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு நாள் முழுக்க வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. இவங்க 2 பேரையும் காணவே காணோம். இப்போ தன்னை காப்பாற்றிக்கணுன்னா அவங்க வந்து லூசிபரிக்கு போயே ஆகணும். அதனால சரின்னு முடிவு பண்ணிவிட்டு அவங்க வந்து லூசிபரிக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ படகு ஓட்டிக்கிட்டே வரும்போது என்ன ஆகிடுதுன்னா கனாயை வந்து கீழே விழுந்துடுறாரு. கீழே விழும்போது நிர்மலோட நோட் புத்தகம் அதில் விழுந்து அப்படியே தண்ணியோடு அடிச்சுன்னு போயிடுது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னு நிறைய படிச்சுட்டு அந்த புக்கில், அதனால் எனக்கு என்னென்னலாம் ஞாபகம் இருக்கோ அதை நான் வந்து இன்னொரு புக்காக எழுதி வச்சிடுறேன், என் ஞாபகத்துலேருந்து எழுதி வைக்கிறேன் போது நீலிமா சொல்கிறாங்க, என்னை பற்றியும் அந்த புக்கில் எழுது, என் கதையும் அதில் சேர்த்து எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபக்கீரும் பியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த காற்று பயங்கரமாக அடிக்கிறதில்ல, அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மரத்தோடு அவங்க கட்டிக்கிறாங்க. ஆனால் வந்து இந்த புயலில் வந்து ஏதோ ஒன்று வந்து பறந்து வந்து ஃபக்கீர் மேலே வந்து அடிக்கிறதுல ஃபக்கீர் வந்து அப்படியே நசுங்கி செத்துடுறாரு. பியா எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு திருப்பி அவங்க லூசிபரிக்கு வராங்க. வந்து கனாயும் ஹொரினும் பார்க்குறாங்க. அவங்க லூசிபரியில் வந்து கொஞ்சம் வாரங்க அங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு கன்சர்வேஷன் ப்ரோக்ராமை நீலிமாவோட சேர்ந்து பண்ண போகிறேன். இது வந்து பபூன் ட்ரஸ்ட்டோடு சேர்ந்து பண்ணுறது. அப்போ அந்த ஏரியா வந்து டெவலப்மெண்ட் ஆகும். இதில் வந்து அங்கே லோக்கலாக இருக்கிற ஃபிஷர்மேன் எல்லாம் சேர்ந்து செய்யணும். இந்த ப்ரோக்ராமுக்கு பேர் நான் ஃபொக்கீர்னு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதோடு இந்த கதை வந்து முடியுது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.